அடுத்ததாக வகுப்பு 7 குறிஞ்சி மற்றும் முல்லை மாணவர்கள் தமிழ் அறிஞர்களின் பேரணி. வெறும் ஏடுகளில் மட்டுமே படித்து பழகிய நம் தமிழ் ஆளுமைகளையும் தங்களின் அழகிய தமிழாலும் கம்பீரமான பேச்சாலும் நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்திய நம் மாணவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். நம் செந்தமிழை தம் அறிவாலும் அசாத்திய கவிதையாலும் ஒப்பற்ற படைப்புகளாலும் வளர்ந்தெடுத்தவர்கள் நம் தமிழ் சான்றோர்கள். காலத்தை கடந்து நிற்கும் நம் பண்பாட்டின் வேர்கள் அவர்கள். இன்று அந்த வரலாற்று ஆளுமைகளாகவும் சங்ககால பேரறிஞர்களாகவும் வீரத்தமிழ் புலவர்களாகவும் நம் கண்முன்னே உருவெடுத்து வரவிருக்கிறார்கள் நம் பள்ளியின் 7ஆம் வகுப்பு குறிஞ்சி மற்றும் முல்லை பிரிவு மாணவர்கள். ஏட்டுக் கல்வியோடு நிறுத்து கொள்ளாமல் நம் முத்தமிழின் பெருமையை மேடையில் பறைசாற்ற தங்களின் அசாத்திய திறமையால் அந்த மாபெரும் சான்றோர்களுக்கே உயிர் கொடுத்து இங்கே அழைத்து வந்திருக்கிறோம். வாருங்கள், நம் மாணவர்களின் இந்த அழகிய தமிழ் உலகிற்கு நாமும் பயணிப்போம். தமிழை உயிராய் நேசிக்கும் சான்றோர் பெருமக்களுக்கு வணக்கம். நான் ஒரு கவிஞர், ஒரு அறிஞர், தமிழ் மொழியின் தொண்டர். நான் ஒரு சங்க காலம் புலவர். நெற்றிக்கண் திருப்பினும் குற்றம் குற்றமே என்று எவ்வளவு பெரிய அதிகார பலம் இருப்பவர் தவறு செய்தாலும் நான் அதை எடுத்து நேருக்கு நேர் உண்மையை வாதிப்பேன். நான் யாருன்னு தெரிகிறதா? நான் தான் நக்கீரன். ஆனால் துணிச்சலில் மற்றும் இல்லை. எளியோரின் வலி, இயற்கை போன்றவை பற்றி கவிதை எழுதுவதிலும் நான் வல்லவன். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் எழுதிய நெடுநல் வாடை நூல். இந்த நூலில் குளிர்காலத்தின் திடீர் வருகை செடிகள் மற்றும் விலங்குகளின் இயல்பான நிலையை எவ்வாறு மாற்றுகிறது என்று காட்டுகிறது. பலர் அரசர்களின் வெற்றி பற்றி பாடிய போது நான் நெடுஞ்செழியனின் இரக்க குணத்து பற்றியும் அரசியின் தனிமை பற்றியும் பாடினேன். அரசர்களிடம் பொருட்கள் கேட்டு பாடியது ஆற்றுப்படை. நான் அதை மாற்றி திருமுருகாற்றுப்படை வழியை ஆன்ம விடுதலை தேடும் புரட்சியை செய்தேன். இதுபோல் சங்க தமிழுக்கு நான் செய்த பங்களிப்புகள் பல. கடைசியாக ஒரு சிறிய அறிவுரை. அதிகாரத்திற்கு பயந்து உன் உண்மைக்கும் அறிவுக்கும் எதிராக நடக்காதே. உண்மையை உரக்கச் சொல், உன் கலையை நன்றாக செய். நன்றி. வாழ்க தமிழ். வணக்கம். நான் தான் பரணர். சங்க காலத்தின் தமிழ் புலவர். சேர, சோழ, பாண்டிய மன்னர்களின் அரண்மனைகளில் சென்று பாடி புகழ்பெற்ற பெருமை எனக்கு உண்டு. நான் பாடிய பாடல்கள் பல சங்க இலக்கிய நூல்களான அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ளன. என்னுடைய பாடல்கள் இயற்கை, போர், மனித உணர்வுகள், சமூக வாழ்க்கையை தெளிவாக குறிக்கும். பழந்தமிழர் வாழ்க்கைக்கான வரலாற்று சான்றாகவும் என் பாடல்கள் பயன்படுகிறது. எனது கவிதை படைப்புகளில் இசை நயம், ஆழமான சிந்தனை, உணர்ச்சி போன்ற பல அம்சங்களை பார்க்கலாம். சங்க கால தென்னிந்திய வரலாற்றை பற்றி அறிய என் பாடல்கள் உதவும். நான் சங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு தமிழ் புலவர் மட்டுமல்ல, பழந்தமிழர் நாகரிகத்தை பதிவு செய்த வரலாற்று சான்றாகவும் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் சங்க கால தமிழ் புலவரான மாங்குடி மருதனார். நான் தமிழின் பெருமையும் மதுரையின் சிறப்புகளும் உலகறிய செய்தவன் நான். என் புகழ்பெற்ற நூல் மதுரை காஞ்சி மூலம். பாண்டிய நாட்டின் சிறப்புகள், வீரர்கள், சந்தைகள், மக்கள் வாழ்க்கை முறைகள் ஆகியவற்றை அழகாக பாடியுள்ளேன். தமிழ் மொழி என் உயிர், இலக்கியம் என் அடையாளம். நான் பாடிய கவிதைகள் வெறும் சொற்கள் அல்ல, அக்கால சமூகத்தின் கண்ணாடியாகும். நல்லாட்சி, பண்பு, கல்வி, கலாச்சாரம் ஆகியவற்றை என் பாடல்களில் எடுத்துரைத்தேன். தமிழின் பாரம்பரியமும் பெருமையும் நிலைக்க வேண்டும் என்பது என் விருப்பம். நன்றி. வணக்கம். நான் சங்க காலத்தில் வாழ்ந்து வந்த காவற்பெண்டு பேசுகிறேன். நான் தமிழர் சமூகத்தின் வீரப்பெண்ணாக இருந்திருக்கிறேன். சங்க கால பெண்களின் வீரத்திற்கு ஒரு சின்னமாக இருந்திருக்கிறேன்.
சங்க இலக்கியங்களில் என் பெயர் இடம்பெற்றுள்ளது. அறிவும் அன்பும் இணைந்த வாழ்க்கையை நான் போற்றினேன். குடும்ப ஒற்றுமையை நான் வலியுறுத்தி கொண்டு இருந்திருக்கிறேன். சிற்றின் நற்றுன் பற்றி நின் மகன் என்றிய புறநானூற்று 86 பாடலில் புலி வலையில் புலி இல்லை என்றால் அது வேட்டைக்குதான் சென்றது. அதேபோல புலியை வளர்த்த வயிற்று இங்கே இருக்கிறது. அவன் நிச்சயமாக போர்க்களத்தில்தான் இருப்பான். நீ அங்கே செல் என்று நான் வீரமாக கூறினேன். துணிச்சலையும் நேர்மையும் நான் கற்றுக் கொடுத்தேன். என் வாழ்க்கை பெண்களின் மனவலிமையை கற்றுக் கொடுக்கும். தமிழின் பண்பாட்டின் பெருமைகளை கூறுவதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். தமிழின் மிகச்சிறந்த புலவரான திருத்தக்கதேவர் உங்கள் முன் நிற்கிறேன். நான் சோழர் காலத்தில் வாழ்ந்த ஒரு தமிழ் ஜெயின முனிவரும் கவிஞரும் ஆவேன். விருதப்பா என்ற புதிய பாடல் வடிவத்தை தமிழில் முதலில் கொண்டு வந்தேன். நான் சீவக சிந்தாமணி என்ற நூலை எழுதினேன். அது தமிழ் இலக்கியத்தின் 50 காப்பியங்களில் ஒன்றாகும். இந்த கதை சீவகன் என்ற இளவரசனின் வாழ்க்கை பற்றியது. சீவகன் பிறப்பதற்கு முன்பே அவன் தந்தை அரசர் கொல்லப்பட்டதால் அவன் இரகசியமாக வளர்க்கப்பட்டான். இக்கதையின் மூலம் அஹிம்சை, ஒழுக்கம், தன்னடக்கம் போன்ற நல்ல கருத்துக்களையும் தமிழ் கலாச்சாரத்தையும் மக்களுக்கு எடுத்துரைத்தேன். நான் உங்களுக்கு கூற விரும்பும் முக்கிய கருத்து என்னவென்றால், கல்வி என்பது வெறும் புத்தக அறிவு மட்டுமல்ல, அது நல்ல ஒழுக்கத்தையும் நற்பண்புகளையும் தரக்கூடிய ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நான் என் பாடல்களால் தமிழுக்கு பெருமை சேர்த்த போல நீங்களும் உங்கள் அறிவாலும் உழைப்பாலும் நம் பள்ளிக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் வெள்ளி விதி ஒன்று உருவில் வாழ்ந்ததால் மக்கள் என்னை வெள்ளி விதியர் அழைத்தார்கள். நான் சங்க காலத்தில் ஒரு பெண் கவிஞர். நான் பல அழகான கவிதைகள் நான் எழுதினேன். என் கவிதைகள் எளிய சொற்களால் அமைந்தவை. தமிழ் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். நல்ல வாழ்க்கை வாழ வேணும். பட் என் பாடல்கள் மக்களுக்கு பிடிக்கும். என் கவிதைகள் மக்களோட மனத்தை வாழும். நன்றி. தமிழ் நெஞ்சங்களுக்கு என் வீர வணக்கம். நான் தான் சங்க கால பெண் புலவர் ஒக்கூர் மாசாத்தியார். என் வாழ்நாளில் நான் எத்தனையோ உணர்வுகளையும் அன்பையும் பற்றி நான் பாடியுள்ளேன். ஆனால் என் மனதை உருக்கி என் பேனாமுனையை கூர்மையாக்கின ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது ஒரு போர்க்களம். என் கண் முன்னே ஒரு தாய் நின்றாள். அவள் முதல் நாள் போரில் அவள் தந்தையையும் மறுநாள் அவள் கணவரையும் இழந்த சோக கடலில் மூழ்கியிருக்க வேண்டிய அவள் 3ஆம் நாள் போர் முரசு கொட்டிய போது அவள் சிறு மகனை அழைத்து வெள்ளை விடை உடைத்தி தலையை சீவி கையில் கூர்மையான ஒரு வேலை கொடுத்து, மகனே போர்க்களம் நோக்கி செல் என்று சிரித்த முகத்துடன் அவள் அனுப்பி வைத்தார். இந்த தாயின் வீரத்தை நான் கெடுக செய்ய கடிதவன் துணிவே என்று தொடங்கிய புறநானூறு 279 பாடலாக நான் பாடியுள்ளேன்.
ஈன்ற வயிற்றின் பாசத்தை விட நாட்டின் மானமே பெரிது என்ற குணம் தமிழ் பெண்களுக்கு உள்ளது என்பதை இந்த வரிகள் மூலம் நான் உலகுக்கு உணர்த்தினேன். அன்பும் அறமும் மட்டுமல்ல, தேவைப்பட்டால் நாட்டுக்காக தியாகம் செய்யும் வீரம் தமிழ் பெண்களுக்கு உள்ளது. இதை எப்போதும் நினைவில் வையுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் நச்சல்லையார், சங்க காலத்து பெண் புலவர். என்னை காக்கை பாடினியார் என்று அழைப்பார்கள். நான் தமிழ் மொழியை மிகவும் நேசித்தேன். காக்கை கரைந்தால் விருந்தினர் வருவர் என்பது மக்கள் நம்பிக்கை. இந்த எளிய நம்பிக்கையை நான் அழகாக பாடினேன். அதனால் எனக்கு காக்கை பாடினியார் என்ற பெயர் வந்தது. நான் அரசர்களை பற்றியும் நிறைய பாடியுள்ளேன். சேர மன்னன் சேரலாதனை பற்றி நான் 10 நூலில் புகழ்ந்து பாடினேன். மன்னனின் வீரத்தையும் கொடையையும் என் பாட்டில் சொன்னேன். என் தமிழை கேட்டு சேர மன்னன் மகிழ்ச்சி அடைந்தார். எனக்கு பரிசாக பொன்னும் பொருளும் தந்தார். நான் பாடிய பாடல் புறநானூறு நூலில் 278வது பாடலாக இடம்பெற்றுள்ளது. தமிழரின் வீரத்தை உலகம் அறிய செய்தேன். பெண்களாலும் சிறந்த கவிதைகள் எழுத முடியும் என்று காட்டினேன். என் பாடல்கள் என்றும் அழியாதவை. நன்றி. வணக்கம். நான் 12 ஆழ்வார்களில் 3வது ஆழ்வாராகிய பேயாழ்வார் பேசுகிறேன். நான் சென்னை மயிலாப்பூரில் ஆதிகேசவ பெருமாள் கோயில் குளத்தில் செவ்வலரி மலையில் பிறந்தேன். எனக்கு பெயர் ஏதுமில்லை. இறைவன் மீது கொண்ட அதிக அன்பினால் பேயை போல் ஆடி பாடி மகிழ்ந்தேன். அதனால் என்னை பேயாழ்வார் என்று அழைத்தனர். நான் 4000 திவ்ய புராணத்தில் உள்ள 3ஆம் திருவந்தாதியை பாடினேன். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என தொடங்கும் 100 பாடல்கள் பாடியுள்ளேன். நான் 15 திவ்ய தேசங்களில் பாடல்கள் பாடியுள்ளேன். தூய்மையாக அன்புடன் அவர்களுடன் பழங்குங்கள். நன்றி. வணக்கம். நான் சங்ககால பெண் புலவர் ஆதிமந்தியார். சங்க இலக்கியங்களில் இடம்பெற்ற புகழ்பெற்ற பெண் கவிஞர்களில் ஒருவராக நான் அறியப்படுகிறேன். தமிழ் மொழியின் அழகையும் செழுமையையும் என் பாடல்கள் வெளிப்படுத்துகின்றன. எனது பாடல்கள் மனித உணர்வுகள் வாழ்க்கை முறை மற்றும் சமூகத்தை பற்றி ஆழமாக பேசுகின்றன. குறிப்பாக பெண்களின் மனநிலையையும் எண்ணங்களையும் மிக நயமாக எடுத்துரைத்தேன். எளிமையான சொற்களால் ஆழமான கருத்துக்களை சொல்வது என் பாடல்களின் சிறப்பாகும். சங்ககால மக்களின் சங்ககால மக்களின் வாழ்க்கை முறையையும் பண்பாட்டையும் அறிய என் பாடல்கள் பெரிதும் உதவுகின்றன. தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் பெண்களின் முக்கிய பங்கு வகித்ததை என் படுப்பாக எடுத்து காட்டுகின்றன. என் பாடல்கள் ஒன்றாக மலர் குழிய விழவினானும் மகளிர் தழிய துணங்கை ஆனும் நான் ஒன்று பாடியுள்ளேன். தமிழ் நேசித்து கற்றுக்கொள்வது நான் அனைவரின் பொறுப்பு. நன்றி, வணக்கம். வணக்கம். போக மாமுனிவர் என்னும் நான் 15 சித்தர்களின் தனி சிறப்பு வாய்ந்த சித்தராகவும் ரசவாதியாகவும் தத்துவ ஞானியாகவும் எழுத்தாளராகவும் அனைவராலும் அறியப்பட்டு வருகிறேன். எனது காலம் கிமு 500 மற்றும் கிமு 100க்கு இடைப்பட்டதாகும். நான் வைகா ஊரில் பிறந்தேன். இந்த ஊர் தமிழ்நாட்டில் உள்ள பழனிக்கு அருகில் ஒரு சிறிய ஊராகும். சீனாவில் எனது பெயர் போகர் போயாங்வே ஆகும். நான் சீன மொழியிலும் தமிழிலும் போகர் மருத்துவம்
விஞ்ஞானம் மற்றும் யோகாசனம் சார்ந்த நிறைய பல நூல்களை எழுதியுள்ளேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் பொன்முடியார். சங்க காலத்தில் சேர்ந்து ஒரு தமிழ் புலவர். அந்த காலத்தில் நான் பெரும்சேர மன்னன் பெருஞ்சேரல் இரும்போரை தகுதூர் இருந்த பெருஞ்சேரல் இரும்போரை காலத்தில் நான் வாழ்ந்தேன். அந்த காலத்தில் வீரமும் நீதியும் உயர்ந்து பண்பாடம் நிறைந்து சமூகத்தை நான் கண்டேன். அந்த காலத்தை அத்திமான் மன்னன் அதியமான் நெடுமன்றி நான் நல்ல விருப்பமாக நான் இருந்தேன். அவர் நெல்லிக்கனியை மகாகாவி ஔவையார்கிட்ட கொடுத்து அவங்க மெல்லம் செவ்வாய் செய்ய வாழ வேண்டும் என்று விரும்பினார். அதை பார்த்துட்டு நான் அவன் பற்றி நிறைய கதைகள் நான் எழுதினேன். நான் சங்க இலக்கியத்தில் நான் நிறைய பாடல்கள் எழுதினேன். நான் புறநானூறு போன்று தமிழ் இலக்கியத்தில் நான் இருந்தேன். நன்றி. வணக்கம். நான் உவே சுவாமிநாதையர். ஓகே வணக்கம். நான் உவே சுவாமிநாதையர், தமிழ் தாத்தா என்று அன்புடன் அழைக்கப்படுபவன். நான் 1855ஆம் ஆண்டில் பிறந்தேன். தமிழ் மொழியின் சிறப்பை பாதுகாப்பதிலும் பரப்புவதிலும் என் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தேன். பல பண்டைய தமிழ் படைப்புகள் பழைய ஓலை சுவடிகளில் மறைந்து கிடந்தன. அவற்றை தேடி நான் பல கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் பயணம் செய்தேன். சங்க இலக்கிய படைப்புகளை நான் சேகரித்து சீர் செய்து பதிப்பித்து வெளியிட்டேன். எனது முயற்சிகளின் விளைவாகவே சிலப்பதிகாரம், மணிமேகலை, புறநானூறு, 10 பாட்டு போன்ற முக்கிய தமிழ் செவ்விலக்கியங்களை மீண்டும் தமிழ் மக்களிடையே பரவலாக அறியப்பட்டன. நான் தமிழ் இலக்கியத்தின் ஒரு தோண்டனாகவும் நமது பண்டைய மரபின் பாதுகாப்பவனாகவும் என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்வதில் நான் பெருமையை கொள்கிறேன். நன்றி. வணக்கம். நான் ஒரு சங்ககால இளவரசி அங்கவை. கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரி மன்னனின் புதல்வி நான். சிறுவயது முதலே தமிழையும் அறநெறிகளையும் நேசித்து வளர்ந்தேன். நானும் என் சகோதரி சங்கவையும் தமிழ் மற்றும் கவிதையில் சிறந்து விளங்கினோம். எங்களுக்கு வழிகாட்டியவர் மாபெரும் புலவர் கபிலர். தந்தை மறைந்த பின் புலவர்களையும் இசைக்கலைஞர்களையும் ஆதரித்தோம். என் தமிழ் பற்றை கண்டு ஔவையார் எனக்கு துணையாக நின்றார். பெண்களின் உரிமைகளுக்கும் பெண்களின் பாதுகாப்பிற்காகவும் அவர் குரல் கொடுத்தார். பல சிரமங்களை சந்தித்தும் கல்வி மற்றும் பண்பால் மதிப்பை பெற்றோம். நன்றி. வணக்கம். நான் மங்கையர்க்கரசியார். சோழ அரச குடும்பத்தில் பழையாறையில் பிறந்து சிறு வயதிலிருந்தே சிவபெருமானின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தேன். பின்னர் பாண்டிய மன்னன் நெஞ்சசீர் நெடுமாறனை திருமணம் செய்து பாண்டிய நாட்டின் அரசியாக ஆனேன். ஒரு அரசியாக இருந்தாலும் தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு மற்றும் பக்தி இலக்கியங்களை வளர்த்துவதில் ஆதரவளித்தேன். தமிழ் தேவர பாடல்கள் மக்களிடை பரவதற்கும் மதிக்கப்படுவதற்கும் என் பங்களிப்பு இருந்தது. புலவர்கள் மற்றும் அறிஞர்கள் ஊக்குவித்தது தமிழின் வளர்ச்சிக்கு துணை நின்றேன்.
என் உறுதி, துணிவு மற்றும் தலைமைத்துவம் மக்களுக்கு உதாரணமாக இருந்தது. பெண்களில் சிறந்த அரசி என்ற பொருளில் மங்கையர்க்கு அரசி என்ற புகழை பெற்றேன். தமிழ் மற்றும் பண்பாடை பேணிக்காத என் சேவைக்காக இன்று வரை மக்கள் என்னை போற்றி நினைவு கூறுகிறார்கள். நான் 63 நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் அம்புஜா தமிழ். நான் தமிழுக்கும் சமூகக்கும் பணியாற்றிய ஒரு சிறந்த பெண். நான் கட்டுரைகளில் நூலகங்களில் எழுந்தேன். என் மொழிகள், என் எழுத்துக்கள் மக்கள் நல்ல சிந்தனை பெற உதவின. என் பிற மொழியில் இன்று நல்ல புடிப்பகலை தமிழுக்கு மணி பெயர்ந்தேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் திருஞான சம்பந்தர். 63 நாயன்மார்களில் முதலில் வைத்து போற்றப்படும் நால்வருள் ஒருவர் ஆவேன். 7ஆம் நூற்றாண்டில் சீர்காழியில் பிறந்து வாழ்ந்தேன். ஆயிரக்கணக்கான தேவார பதிகங்களை இனிய தமிழில் பாடினேன். என் பாடல்கள் தமிழ் மொழியின் இனிமையையும் செழுமையையும் உள்கறிய செய்தன. சங்க இலக்கியத்திற்கு பிறகு தமிழில் பக்தி இலக்கிய வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்தேன். எளிய மக்களுக்கும் புரிந்து கொள்ளும் வகையில் தமிழில் இறை பக்தியை பரப்பினேன். நன்றி. நான் அருணகிரி. இன்றைக்கு பலர் என்னை அருணகிரி நாதர் என்றான். வணக்கம். நான் அருணகிரி. இன்றைக்கு பலர் என்னை அருணகிரி நாதர் என்று அறிகிறார்கள். இளமையில் நான் தவறான வரிகளில் சென்றேன். அதன் பிறகு நான் பக்தியின் விரியில் நடந்தேன். நாம் பல கோவில்களுக்கு பயணம் செய்து பக்தி பாடல்களை இயற்றினேன். நான் திருப்புகழ் பாடல்களை, கந்தர் அனுபூதி மற்றும் கந்தர் அலங்காரம் போன்ற நூல்களையும் இயற்றினேன். என் படைப்புகள் தமிழ் இலக்கியத்திற்கும் பக்தி மரபிற்கும் பெரிய பங்களிப்பை வழங்கின. நன்றி. வெறும் ஏடுகளில் மட்டுமே படித்து பழகிய நம் தமிழ் ஆளுமைகளை தங்களின் அழகிய தமிழாலும் கம்பீரமான பேச்சாலும் நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்திய நம் மாணவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகள். இன்று மேடையில் தோன்றி தமிழை தழைக்க செய்த நம் சான்றோர்களின் அணிவகுப்பை மீண்டும் ஒரு முறை நினைவு கூர்வோம். நக்கீரராக அச்சுத், பரணராக அமுதன், புலவர் மாங்குடி மருதனராக ஆர்யா, காவர் பெண்டாக மகிழினி, திருத்தக்க தேவராக முர்ஷித், புலவர் வெள்ளி வீதியராக சரண்யா, ஒக்கூர் மாசாத்தியராக சிவானி, நற்செல்லையாராக தேஜஸ்வினி, பேயாழ்வாராக விபவ், ஆதி மந்தியாராக யோகிதா, போகர் சித்தராக விஸ்வா, புலவர் பொன்முடியாராக நிகிதா, தமிழ் தாத்தா ஓவே சாமிநாதாராக அர்ஜுன், பாரி மன்னனின் மகள்களான அங்கவை சங்கவையாக தஷ்வி, மங்கையர் கரசியராக தியானா, அம்புஜதாமாலாக சந்தியா, சம்பந்தராக சித்தார்த், வேந்தர் அருணகிரிநாதனாக ஆதித்யா. தமிழை விதைப்போம், தலைமுறை காப்போம் என்று முழங்கிய நம் எதிர்கால தூண்களான இந்த அனைத்து குழந்தைகளுக்கும் நமது பலத்த கரவொலிகளை பரிசாக அளிப்போம்.
இந்த மாணவர்கள் இப்ப பேசினது எல்லாமே அவங்களே ஆராய்ச்சி செய்து எழுதிய வாக்கியங்கள். இதை முன்னாடியே வந்து ரெக்கார்ட் பண்ணாம மேடையிலேயே வந்து பேசணும் அப்படின்னு நாங்க சொன்ன போது குழந்தைங்க எந்த ஒரு சின்ன தயக்கமும் இல்லாம இந்த மாணவர்கள் வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன் செஞ்சாங்க, தயார் செய்துட்டு வந்தாங்க. மேடையில் இவ்வளோ பேருக்கு முன்னாடி சுலபமா தமிழ் பேசாத குழந்தைங்க வந்து பேசி ட்ரை பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததே ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு கூஸ்பம்ஸ் கொடுக்குது. அதே மாதிரி இந்த வேடம் அணிந்துட்டு வரணும் அப்படின்னு சொன்ன போதும் யாரும் எந்த ஒரு தயக்கமும் சொல்லலை. எல்லாரும் அதே மாதிரி எப்படியெல்லாம் வரணும் அப்படின்னு நாங்கள் ஒரு ஃபோட்டோ ரெஃபரன்ஸ் கொடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாப் கொடுங்க குழந்தைங்களுக்கு. தேங்க்யூ.